மூன்றாம் பிறையை தரிசனம் செய்தால் சிவனின் சிரசையை நேரில் தரிசனம் செய்ததாக அர்த்தம். தொடர்ந்து மூன்றாம் பிறையை தரிசித்து வருபவர்கள் வாழ்வில் வற்றாத செல்வ வளத்தை பெற்று பிரகாசத்துடன் திகழ்வர். மூன்றாம் பிறையானது இரவு வருவதற்கு முன்னே 6:30 மணி அளவில் தோன்றும் பிறையாகும். மூன்றாம் பிறை தரிசனம் முற்பிறவி பாவத்தை போக்கும் என்பார்கள். சூரியனும் சந்திரனும் ஒரே ராசியில் இணைவது அமாவாசை திதியாகும். ஒவ்வொரு அமாவாசைக்கு பிறகு வரும் 3ஆம் நாள் 3ஆம் பிறை நாளாகும். அமாவாசைக்கு மறுநாள் நிலவு தெரிவதில்லை. ஆனால் 3ஆம் நாளான துதியை திதியில் தெரியும். நிலவு அழகாகவும் பிரகாசமாகவும் இருக்கும். 3ஆம் பிறையில் சந்திர தரிசனம் செய்து வணங்குவது ஆயுளை விருத்தியாக்கும், செல்வ வளங்களை சேர்க்கும், பிரம்மகத்தி போன்ற தோஷங்களை நீக்கும். அதுவும் திங்கட்கிழமை சோமவாரத்தில் வரும் 3ஆம் பிறையை நீங்கள் பார்த்துவிட்டால் வருடம் முழுக்க நீங்கள் சந்திரனை வணங்கிய பலன்கள் எல்லாம் கிடைக்கும். பிறையை தொடர்ந்து வணங்குவதால் அளவிட முடியாத புண்ணியத்தை பெறலாம். இன்று முதல் அனைவரும் பிறையை வணங்கும் உயர்ந்த வழக்கத்தை மேற்கொள்ளுவோமாக. ஓம் நம சிவாய.